அரிசியை வேளாண் விளைபொருள் என திட்டவட்டமாக அறிவித்து அதன் மீதான சேவை வரிக்கு மத்திய அரசு விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக நேரடியாக தனிப்பட்ட முறையில் தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். கோதுமை உள்ளிட்ட பிற தானியங்களுக்கு சேவை வரி விதிக்காமல் அரிசிக்கு மட்டும் மத்திய அரசு சேவை வரி விதித்திருப்பது பாரபட்சமானது என்றும் தென் மாநில மக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் வெளிச்சந்தையில் அரிசி விலை மேலும் உயர வழிவகுத்துவிடும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எச்சரித்துள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்குக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அரிசியை சேமித்தல், கையாளுதல் போன்ற சேவைகளுக்கு சேவை வரி விதிக்கத்தக்க வகையில் சேவை வரி சட்டத்தின் சில பிரிவுகளை மிகவும் உணர்வுபூர்வமற்ற வகையிலும் பிற்போக்கான வகையிலும் பொருள் கொண்டதால் எழுந்துள்ள வெறுக்கத்தக்க பாரபட்சமான மற்றும் முற்றிலும் நியாயமற்ற நிலைமையை பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக இக்கடிதத்தை எழுதுவதாக குறிப்பிட்டுள்ளார். பொது விநியோக திட்டத்திற்கு மாநில அரசு செலவிடும் தொகையில் மத்திய அரசின் இந்த நடவடிக்கை கூடுதல் சுமையை ஏற்படுத்துவதுடன் அனைவருக்கும் உணவு பாதுகாப்பு வழங்கும் தமிழக அரசின் முயற்சிகளை பலவீனப்படுத்தும் என்றும் முதலமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பொருட்களின் சேமிப்பு மீது சேவை வரி விதிக்கப்பட்ட போது அரிசிக்கு அதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டது. ஏனெனில் 2002ஆம் ஆண்டு சேவை வரி சட்டத்தின் 1வது விதியின் கீழ் அரிசி ஒரு வேளாண் உற்பத்தி பொருள் என விளக்கம் அளிக்கப்பட்டது. இதே கருத்து கடந்த 2004ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி வெளியிடப்பட்ட அறிவிக்கையிலும் 2003ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதியிட்ட அறிவிக்கையிலும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. 2012ஆம் ஆண்டு சேவை வரிக்கு உள்ளாகாத பொருட்கள் பட்டியலை தவிர மற்ற எல்லா சேவைகளுக்கும் சேவை வரி விதிப்பு மாற்றி அமைக்கப்பட்ட போது விவசாய விளைபொருள் என்பதற்கான விளக்கம் மாற்றப்பட்டது. 2012ஆம் ஆண்டு நிதிச் சட்டம் பிரிவு 65B உட்பிரிவு 5இன் கீழ் அரிசியை குறிப்பிட்டு சொல்லி அதனை இந்த பட்டியலில் இருந்து அகற்றுவதாக தெரிவிக்கப்பட்டது. மத்திய கிடங்கு வசதி கார்ப்பரேஷன் கடந்த 2012ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் வெளியிட்ட விளக்கத்தில் 2012ஆம் ஆண்டு நிதிச் சட்டம் 65B உட்பிரிவு 5இன் படி பிறப்பிக்கப்பட்ட புதிய விளக்கமானது அரிசி உள்ளிட்ட சில பொருட்களை வேளாண் பொருட்கள் பட்டியலிலிருந்து நீக்கியுள்ள போதிலும் தங்கள் கருத்துப்படி அரிசிக்கு ஒரு விவசாய விளைபொருள் என்ற வகையில் தொடர்ந்து சேவை வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என குறிப்பிட்டிருந்தது. தங்களது இந்த விளக்கம் சரிதானா என்பது குறித்து தங்களது நிர்வாக அமைச்சகம் மற்றும் நிதி அமைச்சகம் ஆகியவற்றிடமிருந்து மத்திய கிடங்கு வசதி கார்ப்பரேஷன் விளக்கம் கோரியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. துரதிருஷ்டவசமாக மத்திய நிதி அமைச்சர் 2013ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி நுகர்வோர் விவகாரம் மற்றும் பொது விநியோக திட்ட இணை அமைச்சருக்கு எழுதிய எண் 354 கீழ் 114 கீழ் 2013 கடிதத்தில் அரிசி மற்றும் விதை நீக்கப்பட்ட அடிக்கப்பட்ட பருத்தி ஆகியவை 65B உட்பிரிவு 5இன் படி வேளாண் விளைபொருள் என்ற விளக்கத்தின் கீழ் வராது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. சேவைகளின் மீதான வரி விதிப்பு பற்றிய விரிவான அணுகுமுறையின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட விலக்கு பெற்ற பொருட்களின் பட்டியல் சரக்கு மற்றும் சேவை வரியை அறிமுகப்படுத்துவதற்கான முன்னேற்பாடாகவே அறிமுகம் செய்யப்பட்டதாகவும் இந்த கட்டத்தில் ஏற்கனவே அமலில் உள்ள விலக்குகளை விரிவுபடுத்த இயலாது என்றும் மத்திய நிதி அமைச்சர் தமது கடிதத்தில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி 2013ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திலிருந்து 2012ஆம் ஆண்டு ஜூலை 1 முன்தேதியிட்டு அரிசியின் சேமிப்பு மீது சேவை வரி வசூலிக்கப்பட்டு வருகிறது என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நினைவு கூர்ந்துள்ளார். கோதுமை உள்ளிட்ட மற்ற தானியங்கள் விவசாய விளைபொருள் என்றும் எனவே அவற்றின் சேமிப்பு மற்றும் பிற சேவைகள் சேவை வரியிலிருந்து விலக்கு பெறுவதாகவும் அதே சமயம் அரிசி வேளாண் விளைபொருள் அல்ல என்றும் மத்திய நிதியமைச்சர் மேற்கொண்டுள்ள வினோதமான நிலை பாரபட்சமானது, பிற்போக்கானது, நியாயப்படுத்த இயலாதது என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கண்டனம் தெரிவித்துள்ளார். நாட்டின் குறிப்பிட்ட பகுதிகளில் வாழும் குறிப்பாக அரிசியை பிரதான உணவாக கொண்டுள்ள தெற்கு மற்றும் கிழக்கு பகுதி மக்களிடம் பாரபட்சம் காட்டுவது போல நியாயமற்ற வகையில் அமைந்துள்ளதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசின் இந்த நடவடிக்கை காரணமாக வெளி மார்க்கெட்டில் அரிசியின் விலை உயரும் என்றும் குறிப்பாக உணவுப் பொருட்களின் பணவீக்கத்தால் ஏற்கனவே அவதியுற்று வரும் சாதாரண மக்களின் மீது இந்த விலை உயர்வு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார். 2012ஆம் ஆண்டு ஜூலை முதல் அரிசி மீது சேவை வரி விதிப்பது அரிசியை சேமித்து சந்தைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளோர் மீது பெரும் சுமையை ஏற்படுத்தும். சொந்த கட்டடத்தில் அரிசியை சேமித்து வைத்திருந்தாலோ அல்லது வேளாண் விளைபொருள் விற்பனை குழு வளாகத்தில் சேமித்து வைத்திருந்தாலோ அல்லது வாரியத்திடம் வைக்கப்பட்டிருந்தாலோ அல்லது கமிஷன் ஏஜென்ட் வசமிருந்தாலோ
அத்தகைய சேமிப்புகளுக்கான கட்டணம் மீது சேவை வரி விதிக்கப்பட மாட்டாது என்ற நிலையில் மத்திய அரசின் இந்த நடவடிக்கை சந்தை அமைப்பை முற்றாக உருச்சிதைத்துவிடும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எச்சரிக்கை விடுத்துள்ளார். மத்திய அல்லது மாநில கிடங்கு வசதி கார்ப்பரேஷன்களில் இருப்பு வைக்கப்பட்டுள்ள பொருட்களுக்கு சேமிப்பு, கிடங்கு வசதி மற்றும் கையாளும் கட்டணங்கள் மீது சேவை வரி விதிக்கப்படுகிறது. இது பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசியின் விலையை மேலும் உயர்த்தும். 2013ஆம் ஆண்டைய தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அமலாக்கப்பட்டால் பொது விநியோக அரிசியின் விலை கணிசமாக மேலும் அதிகரிக்கும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய நிதி அமைச்சகம் அளித்துள்ள விளக்கம் பகுத்தறிவுக்கும் பொது அறிவுக்கும் முரணாக உள்ளது. நினைவு கெட்டாத காலத்திலிருந்து அரிசி ஒரு வேளாண் விளைபொருளாகவே கருதப்பட்டு வருகிறது. அரிசிக்கு சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என பல்வேறு அமைப்புகளில் தமிழ்நாடு அரசு ஒரு தெளிவான நிலையை மேற்கொண்டு வருகிறது. எனவே சரக்கு மற்றும் சேவை வரி வாதத்தின் அடிப்படையில் அரிசியை வேளாண் விளைபொருள் விளக்கத்தின் கீழ் கொண்டுவர மறுப்பது ஏற்கத்தக்கது அல்ல என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். மத்திய நிதி அமைச்சகம் சிந்திக்காமல் உணர்வுபூர்வமற்ற வகையில், பாரபட்சமான வகையில் எல்லா உணவு தானியங்களிடையேயும் அரிசிக்கு மட்டும் சேமிப்புக்கான சேவை வரி விதிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு சாதாரண மக்களிடமிருந்து எவ்வளவு தூரம் விலகிச் சென்றுள்ளது, அவர்களின் கவலையை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறது என்பதற்கு இந்த நடவடிக்கை மற்றொரு உதாரணமாகும். எனவே அரிசி விவசாய விளைபொருள் என தெளிவாக அறிவித்து அது தொடர்பான அனைத்து சேவைகளுக்கும் சேவை வரியிலிருந்து விலக்கு அளித்து நிலைமையை தெளிவுபடுத்த பிரதமர் தனிப்பட்ட முறையில் விரைவாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். 2012ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஏற்கனவே விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டுள்ள சேவை வரியை திரும்ப அளிக்க வேண்டும் என்றும் இந்த விஷயத்தில் பிரதமர் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்.